அண்மை செய்தி. தமிழகத்தில் புதிய அமைச்சர்கள் நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பொறுப்பாளுநர் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஸ். நாளை தமிழகத்தின் புதிய அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்று அவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டது. அதற்கு பிறகு மிக முக்கியமாக எப்போது அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில குறிப்பாக தமிழக ஆளுநர் இன்று இரவு தமிழகம் வருகிறார். குறிப்பாக இங்கு வர இருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாளை 10 மணிக்கு பதவியேற்பு விழா என அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஆளுநர் மாளிகையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பல பேருக்கு இது அமைச்சரை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மிக முக்கிய சில பேர் பேச வேண்டும் என்றால் குறிப்பாக தாம்பரத்து சட்டமன்ற உறுப்பினர் சரத், மேலும் பர்வேஷ், கோயம்புத்தூர் வடக்கு சம்பத் உள்ளிட்ட பல முக்கிய நபர்களுக்கு அமைச்சரை வாய்ப்பு கிடைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் நாளை அதிகாரப்பூர்வமாக 21 பேர் பதவியேற்க இருக்கிறார். இந்த நிலையில காங்கிரஸுக்குள்ள 2 பேர் அதிகாரப்பூர்வ அமைச்சரவைக்கு தேர்ந்தெடுப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அது மிக முக்கியமாக ராஜேஷ்குமார், மேலும் விஸ்வநாதன் இவருக்கு அமைச்சரவை இடம்பெறுகிறார்கள். அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்குமே ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. வன்னியரசுக்கு ஒரு இடம் கொடுக்க இருப்பதாக தகவலியா இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்த்தா ஐயுஎம்எல் இந்தியன் முஸ்லீம் லீக்கும் அந்த அமைச்சர் இடம்பெற இருப்பதாக தகவலியா இருக்கிறது. அவர் சிறுபான்மை நலத்துறை கொடுக்க இருப்பதாக தகவலியா இருக்குது. இந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகள் அனைவருக்குமே கம்யூனிஸ்டுகளை தவிர்த்து காங்கிரஸ், மேலும் இந்தியன் முஸ்லீம் லீக், மேலும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு என்பது மிக முக்கியத்துவம் தான். அந்த அடிப்பில் அவர்களும் பங்கு பெறுகிறார்கள். இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நாளை அதிகாரப்பூர்வமாக 21 பேர் அமைச்சர்கள் இலாக்காக்களுடன் நாளை சரியாக 10 மணிக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக. மேலும் பல இடங்கள்ல எதிர்பார்க்காமல் இருந்த சில இளைஞர்கள் வாய்ப்பு கிடைக்குமா எதிர்பார்த்திருந்த பல இளைஞர்கள் கூட தற்போது அமைச்சராக பதவியேற்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் பல மாவட்டங்களில் குறிப்பாக பல பேருக்கு ஆச்சரியத்தை ஊட்டுவர இந்த அமைச்சரவை பதவி கிடைக்க இருப்பதாக கூட தகவல் வெளியாக வண்ணம் இருக்கிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.